Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஷாப்பிங், குக்கிங், ஸ்கூலுக்கான ப்ரீப்ரிப்பரேஷன்ஸ் இது எல்லாமே தான் பார்க்க போறோம். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஒரு ட்ரவுசர் அண்ட் டிஷர்ட் செட் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 177 rupees. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான். ஓப்பன் பண்ணி பார்த்தா எந்த டேமேஜுமே இல்லை. இதோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெட் கவர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஹிமஜா அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஆல்ரெடி இந்த பிராண்டில் இருந்து நான் ஒரு பெட் கவர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் நல்லா இருக்குது, பியூர் காட்டன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 374 rupees தான். பட் இதோட டிசைன் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கலம்காரி டிசைனு. இந்த பெட் கவர் கூடவே பார்த்தீங்கன்னா 2 பில்லோ கவர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பார்சலுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரிசீவ் ஆகிருக்கு. பில்லோ கவரில் எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. சேம் அதே மாதிரி பெட் கவர்லேயும் எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. இந்த பெட் கவர் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டுக்கு போடக்கூடிய ஒரு பெட் கவரு. 374 rupeesக்கு இவ்வளோ அழகான ஒரு காட்டன் பெட் கவர் வந்து கண்டிப்பாக வர்த்துன்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தண்ணியாக வந்து குழம்பு இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. இந்த குழம்பு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். நான் ஒரு தட்கா பேனில் 2 டீஸ்பூன் கிட்ட தனியா சேர்த்து அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக 5-6 வரமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். 3 லவங்கம், 1 ஸ்டார் அனிஷ், 1 பட்டை, 1 மராட்டி மக்கு, இதையுமே லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த குழம்புல பார்த்திங்கன்னா எல்லாமே வதக்கி அரைச்சி தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த பேனில் 2 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் தான். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4-5 துண்டு இஞ்சி ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்ததாக தோல் உரிச்ச பூண்டு ஒரு 10 பல் கிட்ட சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய ஸ்லைஸ் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். இந்த குழம்புக்கு தக்காளி ஆட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நான் சும்மா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் ஃபார்மில் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. 2 டீஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். பொட்டுக்கடலை, கசகசா இது 2யும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை வந்து உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பவுடர் மசாலாவையும் ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா பேனில் இருக்க சூட்லேயே நல்லா வதங்கி வந்துடும். இது ஆறின பிறகு அதையும் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் 3 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், 1 பட்டை, 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு டைரெக்டாக இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை இந்த ஆயிலே நல்லா சாத்தே பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை ஒரு 5 minutes நம்ம வந்து மூடி வைக்கலாம். அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரணும். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், தக்காளி, மசாலா இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்.
சிக்கன்ல இருந்து பாருங்கள் தண்ணி எல்லாமே வெளியில் வந்திருக்கு. ஒரு 30% சிக்கனுமே நமக்கு குக் ஆகிருக்கு. ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டுக்கோழி செய்யும்போது சிக்கன் வேகிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் வந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட மெனு பிளான் பார்த்திங்கன்னா சிக்கன் கறி தோசை ப்ளஸ் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. சிக்கன் கறி தோசை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணுற மாதிரி பிளான் இருந்தது. பட் அவங்க இப்போ ஃபிஷ் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வரத்துக்கு வந்து லேட் ஆகும். ஸோ நான் தான் வந்து சிக்கன் கறி தோசை ரெடி பண்ணணும். இப்போ இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன். கறி தோசை பண்ணுறதுக்காக சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸாக மேக்னேட் பண்ணி வச்சுருந்தாரு. இதில் வந்து என்னென்ன மசாலாஸ்லாம் அவர் ஆட் பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சிக்கனை இந்த பேனில் கொட்டி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வர வரையும் அதை வந்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. தேஜு என்ன பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். ஏ தேஜு, மீனை குளிப்பாட்ட போறியா? உயிரோடு பார்த்தீங்கன்னா ஏரியிலிருந்து பிடிச்சிட்டு வந்தது உயிரோடவே இருக்குது. ஸோ அதை கையில் பிடிச்சி பக்கெட்டில் தண்ணியை நிரப்பி அதுக்குள்ளே விட்டு 2 பேரும் ஒரே ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. அதோட இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இந்த சிக்கனுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சிக்கன் வந்து நம்ம கிரேவி மாதிரி ரெடி பண்ணி தான் கறி தோசைக்கு மேலே வந்து அப்ளை பண்ணணும். பட் நான் வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி சிக்கனை வந்து சுக்கா மாதிரி ரெடி பண்ணி அப்படியே தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ண போகிறேன். ஒரு பெரிய தோசையாக ஊற்றி 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த முட்டை வந்து தோசைக்கு மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் வந்து தூவி விட்டுக்கிறேன். பாப்பா வந்து சிக்கனை கிரேவி மாதிரி பண்ணி இந்த தோசைக்கு மேலே அப்ளை பண்ணி தந்தால் சாப்பிட மாட்டா. இந்த தோசை வந்து பாப்பாவுக்காக தான் ரெடி பண்ணுறேன். ஸோ அவளுக்காக சிக்கனை வந்து சுக்கா மாதிரி ரெடி பண்ணி தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி தோசைக்குள்ளே போகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா தோசை வந்து திருப்பும் போது சிக்கன் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான சிக்கன் சுக்கா தோசை நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிருச்சு. பாப்பா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணன்றதை தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாப்பாவுக்காக வாங்கிட்டு வந்த டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இது எல்லாத்துலேயும் இருந்த ஸ்டிக்கரு, டேகு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அது எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஸ்கூல் பேக்கை தான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். பாப்பாவோட ஸ்கூல் பேக்கில் என்னென்ன திங்ஸ்லாம் கொடுத்து விடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே கிடையாது. பிகாஸ் ஃபஸ்ட்டு ஒரு 10-20 டேஸ் கிட்ட அவங்களுக்கு ஸ்டடி ரிகார்டிங்காக எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. ஓகே, இருந்தாலும் ஏதாச்சும் பேசிக்கான நீடட் திங்ஸ் வந்து கொடுத்து விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சில திங்ஸ்லாம் வந்து கொடுத்து விட்டேன். பாப்பாவோட பேக்குள்ளவே பார்த்திங்கன்னா அவளுக்காக வாங்கிட்டு வந்த பென்சில் பாக்ஸு, லஞ்ச் பேக்கு இது எல்லாமே வந்து வச்சுருந்தேன். அது எல்லாமே இப்போ தான் எடுத்து வெளியில் வைக்கிறேன்.
பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா 2 பென்சில் பாக்ஸ் இருக்குது. 2த்துல அவளுக்கு எந்த பாக்ஸ் வேணும்னு கேட்டாலோ அதே பாக்ஸில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல், பென்சில், ரைசர், ஷார்ப்னர் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லேட் பென்சில் வந்து வச்சுருக்கேன். பாப்பாவோட பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டு, பென்சில் பாக்ஸு, ஒரு நியூ ரஃப் நோட் இது எல்லாமே தான் வந்து கொடுத்து விட்டேன். பாப்பாவோட பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் பாப்பாவோட ஸ்லேட்டு, ரஃப் நோட்டு, பென்சில் பாக்ஸ் இது எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் வந்து கொடுத்து விட சொன்னாங்க. ஒரு கவரில் பாப்பாவுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் வந்து போட்டு அதே வந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து வச்சுட்டேன். ஸ்கூல் பேக்கில் இந்த திங்ஸ் மட்டும்தான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். அடுத்ததாக அவளோட லஞ்ச் பேக்கில் லஞ்ச் டவலையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஷூ மட்டும்தான் வாங்காமல் இருந்தது. ஸோ இன்றைக்கி போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ஷூ 2மே வாங்கிட்டு வந்தாச்சு. பிளாக், ஒயிட் 2 ஷூக்குமே பார்த்தீங்கன்னா சாக்ஸும் ஒயிட் கலரில் தான் அவங்களோட ஸ்கூலில் யூஸ் பண்ணுவாங்க. பிளாக் ஷூக்கு ஷூ பாலிஷர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் போட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஸ்டிக்கர்ஸோட ஈச் ப்ரைஸ் வந்து 15 ருபீஸு. நான் ஒரு 4 ஸ்டிக்கர் போட்டு வேறு மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்ததாக ஷூ பாலிஷர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 84 ருபீஸ். அடுத்தது 2 செட்டு ஒயிட் சாக்ஸு, ஒன்றுத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 62 ருபீஸு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷூஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். பிளாக் அண்ட் ஒயிட் 2மே பிராண்ட் வந்து பாட்டாது தான். இந்த 2 ஷூமே பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான மாடல் தான் வந்து சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஷூஸோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக, பட் 350க்கு மேலே தான் வந்து இருந்தது. எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஒயிட் ஷூவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல் வந்து உள்ளே நுழைப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து 2 சைட்லேயுமே பிளாஸ்டிக் கவர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கவர் இருக்கிறதுனால அதிகமான அழுக்கு வந்து அந்த இடத்துல படியாது. அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு பாப்பாவுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். முந்திரி, பாதாம் வந்து பாப்பா அவ்வளோவும் விரும்பி சாப்பிட மாட்டா. சொல்லப்போனால் சாப்பிடவே மாட்டா. பட் அவளை சாப்பிட வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முந்திரி வந்து ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவா. பாதாம், முந்திரி, நப்பட், அதுக்கப்புறம் கடலை பர்ஃபி, சாஃப்ட்டு கடலை பர்ஃபி, எள்ளு பர்ஃபி, கோகனட் லட்டு, பன்னீர் வந்து பாப்பாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவா. அப்புறம் கொஞ்சம் க்ரீம் பிஸ்கெட்லேயுமே பார்த்தீங்கன்னா க்ரீம் பிஸ்கெட் மட்டும்தான் சாப்பிடுவா. ப்ளெயினாக இருக்கக்கூடிய பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா சும்மா கூட சாப்பிடவே மாட்டா. ஆனால் பேக்கரியில் இருக்கக்கூடிய சால்ட்டு, பட்டர், ராகி அந்த மாதிரியான பிஸ்கெட் வந்து சாப்பிடுவா. ப்ளெயினாக வந்து ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது இடையில வந்து அதையும் கொடுத்து விடணும். இன்கேஸ் அவள் வந்து அதை சாப்பிட்டான்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் பிஸ்கெட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ளெயினாக இருக்கக்கூடிய பிஸ்கெட்டே வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒரு ட்ரேயில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, ஷூ, சாக்ஸு, அவளோட யூனிஃபார்மு, ஹேண்ட் கர்ச்சீஃப் இது எல்லாத்தையுமே சோஃபா மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் அவகிட்ட காமிச்சு அவளுக்கு வந்து எந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் கொடுத்து விடணும் அப்படின்னு அவகிட்டே கேட்டு அவள் கேட்டதையே வந்து நெக்ஸ்ட் டே கொடுத்து விடுறதுக்காக சோஃபா மேலே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவளோட ஷூ அண்ட் சாக்ஸில் இருந்த ப்ரைஸ் டேக் எல்லாமே கட் பண்ணிவிட்டு எல்லாமே சோஃபா மேலே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே குக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். பாப்பாவுக்கு வந்து ஒயிட் சன்னா பாயில் பண்ணி கொடுக்க போகிறேன் ஸ்நாக்ஸ்க்காக. அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரா ரைஸ் 1 kg கடையிலிருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் கையோடு ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன்.
இது பார்த்திங்கன்னா ஒரு அயன் தட்கா பேனு. இதை மார்னிங் குக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன். ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆன பிறகு உள்ளே வெளியில் எல்லா சைட்லேயுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அயன் பாத்திரம் வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் எந்த இடத்துல இந்த பாத்திரத்தை வைக்கிறேனோ அந்த இடத்துலலாம் ஆயில் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் குக்கிங்க்கு தேவையான ஆனியனோட ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.